ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்தியா சுதந்திரம் பெற்று 3 ஆண்டுகள் கழித்துதான் குடியரசு நாடாக மாறினது. அப்போ தனக்கென்று ஒரு கொள்கையை, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின பிறகுதான் குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு நாள்ல ஆண்டவர் மனிதனையும் சுதந்திரமுடையவனாக தான் படைத்தார். ஆதியில ஏதேன்ல மனிதன் படைக்கப்பட்ட பொழுது சிறு பிள்ளையை போன்ற சுவாபம் உடையவர்களாக, ஆனா வாலிபர்களாக படைக்கப்பட்டார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தான் உருவாக்கின அந்த தோட்டத்துல மனிதனை வைத்துட்டு எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லித் தராரு. இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்காதன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மனிதன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால தேவ மகிமையை இழந்து ஏதேனிலிருந்து துரத்தப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக்குகிறார். மனிதன் ஏதேனிலே இழந்த அந்த ஆளுகை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே தரப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக நமக்கு அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல அவர் மனிதனாக பிறந்த போதிலும் தனக்கென்று ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு பிதாவினுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அவர் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவராக, ஆளுகை செய்கிறவராக மாறி இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாமும் அவரை போல சுதந்திரவாளியாய் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுகிறோம். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவோடு கூட நம்ம எப்படி சுதந்திரவாளியாக மாறுகிறோம் சொல்லி இந்த கலாத்து சபைக்கு எழுதுகிறார். யூத கலாச்சாரத்தின்படி இப்போ ஒரு யூத குடும்பத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தா அந்த எஜமானுடைய வீட்டிலே தான் அவங்க தங்கி இருக்கணும். இப்போ இங்க பவுல் என்ன எழுதுறாரு, ஒரு எஜமானுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனும் இருக்கான். இப்போ இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அவன் கையாள முடியாது. அதே போல எஜமானுக்கு பிறந்த பிள்ளை அவன் சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனும் தன்னுடைய தகப்பனுடைய காரியங்களை ஆளுகை செய்ய முடியாது. அப்போ இந்த சுதந்திரவாளி சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் நாமும் மற்ற அந்நியரை போல அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதவர்களாய் நம்ம வாழ்கிறோம். ஆனா என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாய் மாறுகிறோமோ
அன்றைக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் ஆண்டவருடைய காரியங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் நம்ம மாறுகிறோம்னு சொல்லி பவுல் இங்க எழுதுறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்மை நாமே எப்படி ஆளுகை செய்வது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். வேதத்துல சொல்லப்பட்ட மனிதர்கள் தங்களை தாங்களே அவங்க ஆளுகை செய்திருக்காங்க. அதற்கு அவங்க சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால 3 விதமான தீர்மானங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரூல் யோர்செல்ஃப், உன்னை ஆளுகை செய். முதலாவதாக மேக் அ கவனன்ட் வித் யோர் கிளிம்ஸ், உன் கண்களோடு உடன்படிக்கை செய். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களுடைய உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? யோபு தான் வேதாகமத்துல முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் சொல்லி சொல்லப்படுது. இந்த யோபு புஸ்தகம் முழுவதுமாக யோபுவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்த உரையாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் சொல்லி யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து யோபு சாட்சி பெற்றிருக்கிறார்னா முதல் அவர் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது யோபு திருமணமானவர். ஒரு பெண்ணோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால யோபு என்ன சொல்றாரு, என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னிகையின் மேல நினைவா இருப்பது எப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து அந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம், என் வழிகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் அல்லவான்னு சொல்லி யோபு சொல்றாரு. அப்போ தன்னுடைய வழியை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் கண்களை என் இருதயம் பின்தொடர்ந்தது உண்டானால் பிரயாசத்தின் பலனை வேறொருவன் புசிப்பானாக, என்னுடைய பயிர்கள் வேரற்று போக கடவுதுன்னு சொல்லி யோபு சொல்றாரு. யோபு நல்ல ஆசீர்வாதமா இருந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்லல. இன்றைக்கு யோபு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்துட்டு தன்னுடைய சரீரத்திலையும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வேதனையில இருக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தையை சொல்றாரு. மற்றவங்க உத்தமமா இல்லாததுனாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த இழப்புன்னு சொன்னாலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். அடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல மயங்கி நான் அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர்கள் அவள் மேல் சாய்வார்களாகன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எவ்வளவு உத்தமமா நடந்திருந்தா இவ்வளவு ஒரு வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும். அப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உடன்படிக்கை செய்த மனிதனாக உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய உத்தமத்தை குறித்த 3 காரியங்களை யோபு சொல்றாரு. என்னுடைய கண்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்தேன், என் இருதயம் என் கண்களை பின்தொடராமல் நான் பாதுகாத்து கொண்டேன், என்னுடைய மனம் யார் மேலையும் மயங்காமல் நான் காத்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய கண்களை பாதுகாக்காததுனால பெரிய இழப்பை சந்தித்த 2 மனிதர்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முதலாவது ஏவாளுடைய வாழ்க்கையில பாக்குறோம். அவள் அந்த ஆண்டவர் விலக்கின கனி பார்க்கிறதற்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கனியை புசித்ததுனால தேவ மகிமையை இழந்து ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். என்னைக்கு அவள் ஆண்டவர் விலக்கின கனியை புசித்தாலோ அன்றைக்கே ஆவிக்குரிய மரணம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆண்டவராலே அபிஷேகம் பெற்ற மனிதன் தன் கண்களுக்கு பிரியமா இருந்த ஒரு வேசியோடு அவன் சிநேகமா இருந்ததுனால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து பெலிஸ்தியரோடு கூட அவன் மரித்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்களை நம்ம காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தின் 28, 29 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட வேசித்தனம் செய்தாயிற்று சொல்றாரு. சொல்லிட்டு அதனால உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கண்ணை பிடுங்கி போடு. 2 கண் உடையவனாக நீ நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒற்றை கண் உடையவனாக நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாய் இருக்கிறது, அதனால உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உலகத்துல மனிதனாய் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை இருளாக்குவதும் இல்ல வெளிச்சமாக பாதுகாத்து கொள்வதும் நம்முடைய கண்களை சார்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய சாட்சியை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தன் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய கண்களோடு உடன்படிக்கை செய்யாத உங்களுடைய மனம் போன போக்குல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்களானால் இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க.
திருமணமாகாதவர்களா இருந்தா ஆண்டவரோடு கூட இருக்கிற உங்களுடைய உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணமானவர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய மனைவியோடு கூட உங்களுடைய கணவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இப்போ யோபுவை போல நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சாட்சி பெற்ற மனிதனாக நீங்க இன்னைக்கு வாழ முடியும். ஒருவேளை நீங்க முயற்சி எடுத்து தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல மறுபடியும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கண்களின் இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க அந்த கண்களின் இச்சையை மேற்கொள்ளும்படியான பலனை தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இரண்டாவதாக, மேக் அ கவனன்ட் வித் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தையோடு உடன்படிக்கை செய். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர்ட்ட, நீர் என்னுடைய இருதயத்தை ராக்காலங்களிலே சோதித்து அதுல ஒன்றும் காணாமல் இருக்கிறீர்னு சொல்லிட்டு என்னுடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்றாரு. அப்போ தாவீது இருதயத்துக்கும் நாம் பேசுகிற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 15ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, யார் ஆண்டவருடைய சமூகத்துல தங்கி இருப்பார்கள்னா, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தன்னுடைய வார்த்தையிலே தவறாதிருக்கிறவன் தான் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்னு சொல்றாரு. 89ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்னு தாவீது சொல்றாரு. 40 வருஷங்களுக்கு மேலாக இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்திருக்கிறாரு. சாதாரண ஒரு குடிமகனா இருக்கிற ஒரு மனுஷனே தன்னுடைய வார்த்தையில தவறாம வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ தாவீது ராஜாவா இருக்கிறதுனால தன்னுடைய வார்த்தையில எவ்வளவு கவனம் உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை குறித்து இங்க தாவீது எழுதுறாரு. இததான் சாலமோன் சொல்லுகிறத நம்ம பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள்னு சாலமோன் சொல்றாரு. நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணினா உடனே அதை செலுத்திடு. ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்துட்டு அந்த பொருத்தனையை நீ நிறைவேற்றாமல் இருக்கிறதை காட்டிலும் பொருத்தனையே நீ செய்யாமல் இருப்பது உனக்கு நல்லதுன்னு சாலமோன் சொல்றாரு. உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்றாரு. ஏதோ தவறி பேசுகிற காரியத்தை இங்க சாலமோன் பேசவே இல்லை. ஒரு உடன்படிக்கை தான் பண்றாங்க, நான் இந்த பொருத்தனையை செய்வேன்னு ஆனா நீ அதை செய்யலைன்னா அது உனக்கு பாவம் சொல்றாரு. சாலமோன் ஞானியா இருந்ததுனால நம்முடைய வார்த்தைகளை நம்ம எப்படி கவனமாய் கையாளணும்னு சொல்றாரு. நீதிமொழிகள்ல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ காரியங்கள் எப்படி நம்முடைய வாயின் வார்த்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சாலமோன் சொல்றதை பார்க்கிறோம். இததான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறத யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்னு எழுதுறாரு. கப்பல்களையும் குதிரையும் உருவகப்படுத்தி சொல்றாரு. இப்போ ஒரு குதிரையை போருக்கு ஆயத்தப்படுத்தணும்னா அதுக்கு கடிவாளம் போட்டு அதை நடத்துகிறவன் தான் போக வேண்டிய திசைக்கு நேராய் நடத்துகிறான். அதே போல அவ்வளவு தண்ணீர் சூழ்ந்திருக்கிற கடல்ல அதை ஓட்டுகிறவன் நினைக்கிற திசைக்கு நேராக அந்த அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சிறிய சுக்கானாலே திருப்புகிறான். அதே போல இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தை நீங்க நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த வேண்டுமானால் உங்களுடைய சரீரத்துல நீங்க ஒரே ஒரு காரியம்தான், உங்களுடைய நாவை நீங்க அடக்கி பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய முழு சரீரத்தையும் நீங்க கட்டுப்படுத்த முடியும்னு யாக்கோபு எழுதுறாரு. ஏன்னா இந்த நாவு அடங்காதது, விஷம் நிறைந்தது, அது சாவுக்கு ஏதுவானதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லா காரியங்களையும் மனுஷன் கட்டுப்படுத்த முடியும். ஆனா எந்த ஒரு மனுஷனாலையும் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாதுன்னு யாக்கோபு சொல்றாரு. அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. தமிழ்ல நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல உங்களுடைய ஆத்துமாவை அது பாதாளத்துக்கு நேராக நடத்துகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில நம்ம கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும் இங்க அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுறாரு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்க புசிக்கிற ஆகாரம் வாய்க்குள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் உங்களை தீட்டுப்படுத்தும்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து கொடுக்கிறான்னு சொல்றாரு.
உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னா, உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, ஆங்கிலத்துல சே எஸ் டூ எஸ், நோ டூ நோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதை மீறின காரியங்கள் எல்லாம் தீமைதான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல. மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் அவன் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சாலமோன் எழுதுறாரு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நாவை அடக்காதவங்களுடைய வாய் வந்து அவங்கள நரகத்துக்கு நேரா நடத்துது. தன்னுடைய வாயின் வார்த்தைகளை அடக்கி நடக்கிற மனுஷனுடைய வாய் வந்து ஜீவ ஊற்றுன்னு சொல்லி சாலமோன் எழுதுறாரு. மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரத்தில் இருக்கிறது. அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள்ன்னு சொல்லி சாலமோன் எழுதுறார். இப்போ இன்னைக்கு நீங்க ஜீவனுக்குரிய காரியங்களை பேசுனீங்கன்னா, நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க மரணத்துக்குரிய காரியங்களை பேசும்பொழுது, நீங்க மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்ன்னு சொல்லி சாலமோன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ராஜாவா இருந்து 40 வருஷங்களுக்கு மேலாக ஆளுகை செய்த மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். அதுபோல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில கெட்ட வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள்ல உங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுங்க. இனி உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் பேச மாட்டேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையான காரியங்களை மாத்திரம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற காரியங்களை மாத்திரம் நான் பேசுவேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க தீர்மானித்த பிறகு நீங்க பலவீனப்படுறீங்களா? அந்த பலவீனத்திலே ஆண்டவர் உங்களை வழிநடத்தி உங்களை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். மூன்றாவதாக மேக் அ கவனன்ட் வித் யுவர் தாட்ஸ். உன் சிந்தையோடு உடன்படிக்கை செய். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த தீர்மானத்தை குறித்து எழுதுறாரு. இந்த வசனத்துல வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அறிதல் நம்முடைய சரீரத்துல எங்க நடைபெறும்? சிந்தையில தான் நம்ம ஒரு காரியத்தை புதிதா அறிந்து கொள்ள முடியும். தன்னுடைய சிந்தையில எதை சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் தீர்மானம் செய்திருக்கிறார். முதல் வசனங்கள்ல சொல்லும் பொழுது, சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாக வரல. நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மத்தியில இருந்தேன்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்னா பவுல் குறை மாதத்துல பிறந்தவர். தன்னுடைய சரீரத்திலே பலவீனமுடைய ஒரு மனிதனாக வாழ்ந்தார்ன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில, தன்னுடைய குறைவுக்கு மத்தியில உலக பிரகாரமான காரியங்களை நான் தேடி போல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் அறிந்து கொள்ளும்படியாக நான் சிந்தையிலே தீர்மானித்தேன்னு சொல்லி இங்க பவுல் எழுதுறார். கிறிஸ்துவை மாத்திர சிந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை தொடங்கின மனுஷன், அந்த அதிகாரம் முடியும் பொழுது எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இததான் வந்து பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுறார். இந்த பிலிப்பு சபையில யூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மேன்மைகளை குறித்து பேசுறாங்க. அதனால பவுல் சொல்றாரு, நானும் எனக்குரிய மேன்மைகளை சொல்லணும்னா நானும் சொல்ல முடியும். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் இஸ்ரவேல் வம்சத்தான். நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன் நான் சொல்லி தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் இவைகளை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஆண்டவருக்காக தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் நஷ்டம் சொல்லி நினைச்சிட்டாரு. நேத்தைக்கு ஒரு நினைவு, இன்னைக்கு ஒரு நினைவு இல்ல. நான் ஏற்கனவே நினைச்சிட்டேன். இன்னைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன் சொல்லி எழுதுறார். அதனால நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்படாத மனிதன். பல காரியங்கள் பவுலை குறித்து சொல்லப்பட்டாலும் அவர் வந்து சபையை துன்பப்படுத்தின மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். சேவானுடைய கொலைக்கு அவர் சம்மதித்திருக்கிறார். ஒரு கொலை செய்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையே அவருக்கு பிடிக்கல. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி அவர் மறந்தார்னா, அததான் இந்த 2ஆம் வசனத்துல சொல்றாரு.
நானு இன்றைக்கு என்ன செய்றேன், என்னுடைய சிந்தனையில இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சிந்திக்கணும்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கு அதன்படியே நான் எடுத்த முடிவின்படி இன்னைக்கு நான் தொடர்ந்து வாழ்கிறதுனால, என்னுடைய பழைய வாழ்க்கைய நான் மறந்துட்டேன்னு சொல்லி இங்க பவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அததான் அவர் ரோமர்ல எழுதுறாரு. பாவ பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் என்பதை குறித்து சொல்றாரு. ஆவியின் சிந்தைனா என்ன? மாம்ச சிந்தைனா என்பதை குறித்து அவர் சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லும்பொழுது, மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படியக் கூடாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. எது மாம்ச சிந்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவை தவிர்த்து சிந்திக்கிற அத்தனை காரியங்களும் மாம்ச சிந்தனைகள் தான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படியக் கூடாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இன்னைக்கு முதல்ல நீங்க இததான் நீங்க சிந்திப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குரிய காரியங்கள் படி நான் நடப்பேன்னு சொல்லி முதலாவது நீங்க தீர்மானிக்கணும். தீர்மானிச்சீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பவுல் எழுதுறார். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான இந்த 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்னு சொல்லி பவுல் எழுதுறார். அப்போ தேவனுடைய ஆவியினால நடத்தப்படும் பொழுது தேவனுடைய புத்திரர்களாய் மாறுறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி சிந்தையிலே நீங்க மாறணும் முதலாவது. உங்களுடைய சிந்தையில நீங்க தீர்மானித்து கிறிஸ்துவின் சிந்தையாய் நீங்க உங்களுடைய சிந்தை மாற்றும் பொழுது அதற்கு பிறகு ஆண்டவர் சிந்தையிலே உங்களை ஆவியானவர் வழி நடத்துவார். ஆவியானவர் இன்னைக்கு எப்படி வழி நடத்துவார்? சிந்தையில தான் ஆவியானவர் வழி நடத்துவார். அப்போ இன்னைக்கு உங்களுடைய சிந்தையில நீங்க கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தீர்மானிக்கும் பொழுது, அப்போ உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறும் பொழுது ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவருடைய புத்திரராய் மாறுவீர்கள் சொல்லி பவுல் எழுதுறார். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பவுல் எழுதுறார். அவர் ஒரு நாள்ல அப்படி தன்னுடைய சிந்தையை மாற்றினதுனால ஆண்டவராலே வழிநடத்தப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக மாறினார்னு சொல்லி பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரை காட்டிலும் பவுல் ஆண்டவருடைய கரத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சரித்திரத்துல சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுறார். கிறிஸ்தவத்தின் மையம் சொல்லி சொல்லப்படுறத பார்க்கிறோம். அப்படி ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தன்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தை, வீணான சிந்தை, பிசாசுக்குரிய சிந்தனை, இந்த உலக தேவைகளுக்காக உலக காரியங்களை சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கழிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க. நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அல்ல, உம்மை மாத்திரம் நான் சிந்திக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஒப்புக் கொடுங்க. நீங்க சிந்தையில மாற வேண்டும் சொல்லி விரும்பி தடுமாறுகிறவர்களா இருந்தா, திரும்ப நீங்க உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. நீங்க தீர்மானிச்சீங்கன்னா, நீங்க பலவீனப்படும் பொழுது, நீங்க தவறி விழும் பொழுது, ஆவியானவர் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் 3 காரியங்களை பேசியிருக்கிறார். முதலாவதாக மேக் அ கவர்னன்ட் வித் யுவர் கிளிம்ஸ், உன் பார்வையோடு உடன்படிக்கை செய். இரண்டாவதாக மேக் அ கவர்னன்ட் வித் யுவர் வேர்ட்ஸ், உன் வார்த்தையோடு உடன்படிக்கை செய். மூன்றாவதாக மேக் அ கவர்னன்ட் வித் யுவர் தாட்ஸ், உன் சிந்தையோடு உடன்படிக்கை செய். இப்போ இன்றைக்கு இந்த உடன்படிக்கைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எடுப்பதன் மூலமாக 3 விதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறீர்கள். முதலாவதாக when you rule your eyes you will bring light to your body. உங்களுடைய கண்களை நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது உங்களுடைய சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறீர்கள். இரண்டாவதாக when you rule your words you will bring life to your soul. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை கொண்டு வருகிறீர்கள். மூன்றாவதாக when you rule your thoughts you will bring luster to your spirit. உங்களுடைய சிந்தையை நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது உங்களுடைய ஆவியை ஒளிர செய்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது தன்னுடைய பார்வையை, தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய சிந்தையை அடக்கி ஆளுகிற மனிதனாக வாழ்ந்ததுனால சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற சுதந்திரவாளியாய் ஆளுகை செய்கிறவராக மாறினார். அதுபோல உங்களுடைய பார்வையை, உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்யும்படியாய் தீர்மானித்து வாழும் பொழுது உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக மாறுவீர்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும்,
என் நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையை, வார்த்தையை, சிந்தையை அடக்கி ஆளுகிறவர்களாக வாழும்படியாய் நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. அன்றைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கண்களோடு உடன்படிக்கை செய்த மனிதனாக வாழ்ந்ததுனால ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில கண்களோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. திருமணமாகாதவர்கள் உம்மோடு இருக்கிற உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கவும், திருமணமானவர்கள் தன்னுடைய கணவனோடு அல்லது தன்னுடைய மனைவியோடு இருக்கிற உடன்படிக்கையிலே நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு தன்னுடைய சரீரத்தை வெளிச்சமாக காத்துக்கொள்ள தன்னுடைய கண்களை காத்துக்கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க. கண்களின் இச்சையை ஜெயிக்க இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அன்றைக்கு தாவீது தன்னுடைய வாயின் வார்த்தையிலே கவனமுள்ளவராய் வாழ்ந்ததுனால ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாயின் வார்த்தையை அடக்கி ஆள என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்க. பேசுகிற வார்த்தையினாலே தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்காதபடிக்கு, தன்னுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு நடத்த தன்னுடைய வாய்க்கு இடம் கொடுக்காமல் இருக்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படியா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல சிந்தனையிலே தீர்மானம் எடுத்து வாழ்கிற மனிதர்களாக ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க மாற்றுங்க. இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகள், வீணான சிந்தனைகள், உலக கவலைகள், பிசாசுக்குரிய காரியங்கள், கேளிக்கைக்குரிய காரியங்கள், பக்தி விருத்தியை கெடுக்கிற சகல சிந்தையிலிருந்தும் இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் விடுவீங்க. நான் என்னுடைய சிந்தனையிலே ஒரு தீர்மானம் எடுத்து வாழும் பொழுது நான் என்னுடைய கடந்த கால காரியங்களை மறந்து நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்பதை உணர்ந்து கொள்ள, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு உம்முடைய கரத்திலே வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரமாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you and God be with you.